நெல் கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பதத்தை அதிகரிப்பது குறித்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு செய்ய உள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டில் 10.5 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டன. கடந்த ஒரு வாரமாக அறுவடை பணி முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பருவம் தவறி பெய்த மழையால் அதிக அளவிலான பனிப்பொழிவு காரணமாகவும் அறுவடை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்த்த முடியாமலும் விற்பனை செய்ய முடியாமலும் தவித்து வருகின்றனர். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதல் செய்வதற்கான நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்தது. அதன் அடிப்படையில் 4 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று ஆய்வு செய்தனர். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இதர மாவட்டங்களில் இந்த சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாகவும் பனிப்பொழிவின் காரணமாகவும் நெல்மணிகளில் ஈரப்பதம் அதிகரித்திருப்பதன் காரணமாக ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மத்திய அரசினுடைய நிபுணர் குழு இன்று தினம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டம் கக்கரையில் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இங்கே விவசாயிகள் விற்பனைக்காக வைத்திருந்த 5 மாதிரிகளை ஒவ்வொரு மாதிரியிலும் 4 மாதிரிகள் எடுத்து அதை சேகரித்திருக்கிறார்கள். இதை எடுத்து சென்று அவர்கள் ஆய்வகங்களில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்திய அரசிடம் அந்த அவருடைய முன்மொழிவை கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் மத்திய அரசு தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். இக்குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிப்பது தொடர்பாக மத்திய அரசு உத்தரவை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.